ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனாய் இயேசுவாய் நீர் இந்த உலகிலே வலம் வந்த காலத்தில் நீர் எந்த கிராமத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜபாலயத்தை நீர் நாடி செல்லுகிற வழக்கத்தை உடையவராக இருந்தீர் என்பதை அறிந்து நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அவலமாக நாங்களும் கூட இந்த ஜபாலயத்தை நாடி வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கிருபை செய்திருக்கிற தேவனா இருக்கிறபடி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஜபாலயத்திற்கு சென்றதோடு மாத்திரமல்ல, அங்கே கூடியதான ஜனங்களுடைய சரீர ஆன்மீக குறைகள் அனைத்தையும் நீர் கண்டறிந்து அவைகளை நிவர்த்தியாக்குகிற இயேசுவாய் இருந்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்யுங்கள் ஓய்வு நாளிலே என்பதை நீர் கற்பித்தீர் ஆண்டவர். அவதமாக இந்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் உங்களிடத்திலே வேண்டுதலை எடுக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, புஸ்தக சூழலில் உண்மை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறதான வேத வாக்கியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு வாசித்து அடித்து அவைகளின் பொருள் இயேசுவாக உண்மை பற்றியது என்றும் நீர் எதற்காக இந்த உலகிலே தோன்றியிருக்கிறீர், மனிதனாய் மனித அவதாரம் எடுத்தவராய் எதற்காக வந்திருக்கிறீர் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிலே அவர்களுக்கு நீர் போதித்த தேவனாக இருந்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக இந்த ஓய்வு நாளிலும் நீர் வார்த்தையாக வாழுகிறேன், வார்த்தைகளின் மூலமாக உண்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திருவுள்ள சித்தம், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாவற்றையும் நீர் போதிக்கிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அநேக தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், தேவ மனிதர்கள், நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னுமாக இயேசுவினுடைய சீடர்கள் அனைவரை கொண்டு நீர் வேத வாக்கியங்களை அருளி இருக்கிறீர். தேவரே, அவைகளை நாங்களும் அறிகிறதன் மூலமாக நல்ல ஆன்மீக அறிவை பெற்றவர்களாய் உங்களுடைய வழிகளை அறிந்தவர்களாய் அவைகளை பின்பற்றவும் உங்களுடைய ஆவியின் அனுகிரகத்தோடு கூட அந்த வழியிலே நடக்கவும் நீர் கிருபை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டாக நீர் எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் என்பதை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக, உங்களுடைய நாமத்தை நீர் மகிமை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களின் வழியாய் அவர் ஏற்படுத்தின அநேக சபையாருக்கென்று எழுதுதான செய்திகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். இதை குறிப்பாக கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசிய பட்டணத்தை சேர்ந்த சபையாருக்கு என்று எழுதின நிருபத்தின் செய்திகளை ஓரளவுக்கு நாம் அறிந்தாயிற்று. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான முதலாம் நிருபம், 2 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கு என்று. அந்த 2 நிருபங்களிலும் அந்த சபையாருக்கு என்று தெசலோனிக்கே பட்டணத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையாருக்கு என்று அநேக ஆலோசனைகளை அவர் எழுதுகிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வழிகளை எவ்விதமாக ஜனங்கள் சபையினர் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்தான செய்திகளையும் அவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட அநேக உடன் ஊழியர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் கூட இவர் எழுதுகிறதாக இந்த முதலாம் நிருபத்திலே, முதலாம் அதிகாரத்திலே ஒரு முன்னுரையாக அவரோடு கூட ஊழியம் செய்கிறவர்களை குறித்தும் அந்த தெசலோனிக்கே சபையினருக்கு என்று எழுதுகிறதான காரியங்களை குறித்தும் முன்னுரையாக எழுதுகிறார். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஆரம்பித்து வாழ்த்துகிறார். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆகையினாலே அந்த சபையாரை வாழ்த்துவதோடு மாத்திரமல்ல, அவருடைய நற்கிரியைகளை குறித்து கூட, விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், இவைகளை குறித்தெல்லாம் அவர்களை பாராட்டி எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று எழுதுகிறார். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை குறித்து கூட இவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் இருந்தீர்கள், மாதிரிகள் ஆனீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினால இவருடைய சாட்சி உள்ள வாழ்வை குறித்து இவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். மிகுந்த உபத்திரவம் வந்தது, அந்த உபத்திரவத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, ஆவியிலே சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சாட்சிகளாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீர்கள். இவ்விதமாக மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்தீர்கள் என்று சொல்கிறார். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் எங்கே மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவருடைய விசுவாசம் அதனுடைய அளவை குறித்து சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக கூடிய விசுவாசத்தை அவர்களுடையவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதை குறித்து இவர் சொல்லுகிறபடியினாலே அநேகமாக இந்த தெசலோனிக்கே சபையார் விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாகவும் யூதர் அல்லாதவர்களாகவும் அவர்கள் புறஜாதியாராகவும் இருந்தார்கள் என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் இயேசுவினிடத்திலே திரும்பின பிறகு அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அதாவது இயேசுவும் மரித்தோரிலிருந்து எழுந்தவர், அவரை விசுவாசிக்கிறவர்களும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்த உங்களையும் கூட தேவன் இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1. 2ஆம் அதிகாரம் வசனம் 1. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வார்த்தை 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பித்தார். அதை தான் இங்கேயும் பவுல் குறிப்பிடுகிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லிவிட்டு, அவர் எழுந்தது போல அவர் உங்களையும் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு சபையாருக்கு இவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விக்கிரக வழிபாடுகளை எல்லாம் விட்டு வந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று சொன்னால், இயேசுவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்தவர்களாக இருந்தவர்களை ஆன்மாவிலே உயிருடன் எழுப்பினார். அவரை குறித்து அறிகிற அறிவை பெற்று ஆன்மீக உயிர்த்தெழுதலை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக அருள் செய்தார். இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற என்று சொல்லுகிறார். இனிவரும் கோபாக்கினை, என்ன கோபாக்கினை, யாருக்கெல்லாம் கோபாக்கினை வரும் என்று நாம் வேதத்திலே ஆங்காங்கே உள்ள சில வசனங்களை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலே தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை யார் பேரில் எல்லாம் வரும், ஏன் வருகிறது என்பதை குறித்தெல்லாம் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. இதை குறித்து எபேசியர் இதே தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்பார்கள். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 9-10. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். கோபாக்கினைக்கென்று, தேவனுடைய கோபாக்கினைக்கு இலக்காகி அந்த கோபாக்கினையினால் நாம் மரிக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்காமல், தேவன் நம்மை நியமிக்காமல், இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ரட்சிப்பை அடைவதற்கென்றுதான் நம்மை நியமித்தார் என்று சொல்லுகிறார். இதே தெசலோனிக்கேயருக்கு எழுதின சபையினருக்கு எழுதின செய்தியாக இவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. கவனித்தீங்களா? இயேசு நமக்காக தான் மரித்தார். நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தாலும், அசதியாய் இருந்தாலும், நித்திரைக்குள்ளானவர்களாக இருந்தாலும் நம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். நமக்காக மரித்ததோடு மாத்திரமல்ல, நமக்காக உயிருடன் எழுந்தவராகவும் இருக்கிறார்.
ஆகையினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களை ஆன்மீக உயிர்த்தெழுதலை பெரும்படியாகவும், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்தவர்களை ஆன்மீக உயிர்த்தெழுதலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகையினால் தான் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று அழைக்கவில்லை, கிருபைக்கென்று அழைத்திருக்கிறார், ரட்சிப்பை சுதந்திரிக்க அழைத்திருக்கிறார் என்று இதே தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் உள்ள வசனத்தை வாசி பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கோபாக்கினைக்கென்று யாரை அழைக்கவில்லை, அவருடைய கோபாக்கினை நின்று நீங்களாகி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம். ஆகையினாலே இந்த கோபாக்கினைக்கென்று நம்மை அழைக்காமல் கிருபையினாலே ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் என்றுதான் அநேக வசனங்களிலே சொல்லப்படுகிறது. நிருபங்களின் வழியாய் பவுலும் எழுதுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிப்போம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும், தமது வல்லமையை தெரிவிக்கவும், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேலும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? கவனிச்சீங்களா? இந்த ரோமர்கள் எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல். ஆகையினாலே சிலரை கிருபா பாத்திரமாக, கிருபை நிறைந்த பாத்திரங்களாக தேவனாகிய கர்த்தர் படைக்கிறார். கிருபை நிறைந்த பாத்திரங்களாக அவர்களை உருவேற்படுத்துகிறார். அவதமாக கிருபை நிறைந்த பாத்திரங்களாக உருவேற்படுத்தினதோடு மாத்திரமல்ல, அவருடைய கிருபையை அவர்களுக்குள்ளாக வைத்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லும் அளவிலே தேவனாகிய கிருபையினாலே ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியான பாத்திரங்களாக சிலரை, அநேகரை தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் அவர்கள் கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சகரியாவின் புத்தகத்திலும் கூட வாசியை கேட்டோம். தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன என்று சொல்லுகிறார். ஆகையினாலே யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர்களை என்னவென்று சொல்லுகிறார்? கோபாக்கினைக்குரிய பாத்திரம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை புறஜாதியார் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்களை கிருபை பெற்ற பாத்திரம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். 6-7 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கவனிச்சீங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அதாவது கோபாக்கினைக்கு நீங்களாகி வாழ்கிறதான மனிதர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர்கள் பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவர் ஒளியை அவர்கள் தோன்ற பண்ணும் பொருட்டாக அவர்கள் இருதயங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தையும் ஒளிமிக்க போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷங்களை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்ற பாத்திரங்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, யாரை கிருபை பெற்ற பாத்திரம் என்று சொல்லுகிறார் என்றால், உதாரணத்திற்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 33 உள்ள முடிவுள்ள வசனங்களை வாசிப்பார்கள். கிருபை பெற்ற பாத்திரம் யார் கிருபை பெற்ற பாத்திரங்களாக இருக்கக்கூடும் என்பதை குறித்தெல்லாம் சில உதாரணங்களை நம் வேதத்தின் மூலமாக அறிய இருக்கிறோம். ஆகையினால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் வாசிப்பார்கள். 33. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். மரியாதை நோக்கி தேவதூதன் சொல்லுகிறதான வார்த்தை, அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவள் இருந்த வீட்டில், மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடியும் அதை வார்த்தை சொல்லுகிறான் தேவதூதன், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்பொழுதும் நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். கவனிச்சீங்களா? மரியாள் தேவனால் கிருபை பெற்ற பாத்திரம் என்று பெயர் பெற்றார். ஏன் கிருபை பெற்ற பாத்திரம் என்று பெயர் பெற்றார் என்றால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இயேசு இந்த உலகிலே தோன்றுவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மரியாள் பயன்படுத்தப்பட்டார். யோவான் 1 அதிகாரத்துல நாம் வாசிப்போமே, ஆனால் யோவான் 1 வாசிப்போம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு மகிமையாகவே இருக்கிறது. இவ்விதமாக பிதாவாகிய தேவன் வார்த்தையாக இருந்தவர் வார்த்தை மாம்சமாகி கிருபை பெற்ற மரியாளின் மூலமாக இந்த உலகிலே தோன்றுவதற்கு ஏற்றதோர் பாத்திரமாய், கிருபை பெற்ற பாத்திரமாய் அவள் மாற்றப்பட்டாள். ஆகையினாலே மிகவும் பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வாழ்த்துதலை தேவதூதனாலே பெற்றாள். ஆகையினால் நீ கிருபை பெற்ற பாத்திரம். அதோடு மாத்திரமல்ல, அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக வந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியத்தையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ, அவர்களும் கிருபை பெற்ற பாத்திரங்களாக மாற்றப்படுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள் வாசம் பண்ணும்படியாக வருவதற்கு ஏற்றதோர் ஒரு பாத்திரமாய் மரியாள் தன்னை அர்ப்பணித்தார். அதனால்தான் கிருபை பெற்ற பாத்திரம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ தேவனால் கிருபை பெற்றாய் என்று தேவ தூதர்களால் வாழ்த்துதலை பெற்றவள். அவதமாக நமக்குள் வாசம் பண்ணும்படியான ஒரு இயேசுவை, மாம்சமான தேவனை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக அவள் பெற்றெடுத்து அனுப்பினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. அதனால் அந்த இயேசுவை, கிருபை பெற்ற இயேசுவை, சத்தியத்தினால் நிறைந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் கூட கிருபை பெற்ற பாத்திரம் என்று பெயர் பெறுகிறார்கள். இயேசுவின் போதனைகளையும் கூட அவர் அருளும் போது என்னவென்று சொல்லப்பட்டது? அவருடைய வார்த்தைகள் சத்தியம் நிறைந்ததாகவும் அவருடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருந்தது என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கிருபை பொருந்தின வார்த்தைகளை, உபதேசங்களை அவர் அருளுகிறவராக இருந்தார். அந்த கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகளை எல்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசுவை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசுவை தங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்களும் கிருபை பெற்ற பாத்திரங்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 22 எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். கவனிச்சீங்களா? அந்த ஜனங்கள் மாம்சத்தின்படி எல்லாரும் இயேசுவை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். தச்சன் மகன் அல்லவா, இவன் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூட அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். அவரில் இருக்கக்கூடிய கிருபை, சத்தியம் இவைகளை ஊடுருவி பார்க்கக்கூடிய பார்வை அவர்களிடத்திலே இருக்கவில்லை. அதனால்தான் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டதோடு மாத்திரமல்ல, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, தச்சன் மகன் அல்லவா, இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் வருகிறதற்கு ஏதுவில்லையே. ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த வேத பாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள் இவர்கள் தான் வேத கல்வியை நன்றாக கற்றறிந்தவர்கள், வேதத்தை குறித்து போதிக்க சக்தி வாய்ந்தவர்கள், திராணி உள்ளவர்கள், ஞானம் பெற்றவர்கள். ஆனால் இயேசுவோ ஒரு தச்சன் மகன், ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. ஆகையினாலே ஜனங்கள் ஆச்சரியத்தோடு இவர்
கிருபையுள்ள அவருடைய வார்த்தைகளை கேட்டு இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, தச்சன் மகன் அல்லவா என்றுதான் சொன்னார்களே அன்றே அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்து நமக்கு போதனைகளை அருளும்படியாக வந்தவர், நமக்குள் வாசம் பண்ணும்படியாக வந்தவர் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலும் சொல்லப்படுகிறது, கிருபையுள்ள வார்த்தை உப்பினால் சாரமேற்றப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 4:6 கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆகையினால் கிருபை பொருந்தின வார்த்தைகள் உப்பு நிறைந்த வார்த்தைகள், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள். உப்பு சுவையுடன் கூடிய ஆகாரமானது ருசிக்கிறது போல தேவனுடைய கிருபை பொருந்தினதான வார்த்தைகள் யாரெல்லாம் அவைகளை பெற்று கிருபையின் பாத்திரங்களாய், கிருபா பாத்திரங்களாய் தங்களை மாற்றிக்கொண்டு அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக யாருக்கெல்லாம் அருளுகிறார்களோ அவர்கள் கிருபை பெற்ற பாத்திரம். தேவனாகிய கர்த்தரால், கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்த இயேசுவால் நல்ல ஞானத்தையும் அறிவையும் உப்பால் சாரமேற்றப்பட்ட வசனங்களையும் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு அவைகளை அறிவிக்கிற கிருபா பாத்திரங்களாக வாழுகிறார்கள். இவர்கள் கோபாக்கினைக்கு நீங்களாகி மீட்கப்பட்ட பாத்திரங்கள். கவனிச்சீங்களா? ஆகையினால தான் நிருபத்திலே சொல்ல, கோபாக்கினை நின்று இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் நான் அறிகிறேன் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆகையினாலே கோபாக்கினியின் பாத்திரங்கள் என்றால் என்ன என்று நாம் அடுத்த வார்த்தைகளை பார்ப்போமையானால், ரோமர் 9 அதிகாரத்தில் வாசிக்கிட்ட வண்ணமாய் கோபாக்கினியின் பாத்திரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இன்னுமாக யாரெல்லாம் கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்றால், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 7 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிட்ட வண்ணமாக 7 அதிகாரம் 12 வசனம் முதல் வாசிப்போம். சகரியா 7 அதிகாரம் 12 வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி யாரெல்லாம் வேதத்தை கேட்கவில்லையோ, யாரெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் தங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தையும் வைரமாக்கினார்கள், அடைத்துக் கொண்டார்கள். வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். இருதயத்தில் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். ஆகையினாலே தான் சொல்லுகிறேன், வேதத்தையும் சேனைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரம் போல ஆக்கினார்கள், வைராக்கியம் பாராட்டினவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இவர்கள் எல்லாரும் கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக மாறினார்கள். யாரெல்லாம் வேதத்தை கவனிக்கிறது, வேதத்தை நேசிக்கிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாக அனுப்பின தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாரெல்லாம் கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு இருதயத்திலே வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தேவ கோபாக்கினைக்குரிய பாத்திரங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று 119 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்படுகிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவாக என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொன்னார். ஆகையினால வேதம், சாட்சி, ஆகமம் இவைகளெல்லாம் யாரெல்லாம் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிருபை பெற்ற பாத்திரம். வேதத்துக்கு செவி கொடாதபடிக்கும் தேவன் அருளினமான தீர்க்க தரிசனங்கள் இன்னும் மற்ற ஆகமங்கள் இவைகளின் போதனைகளுக்கு யாரெல்லாம் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்களோ, இருதயத்தை வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, வைராக்கியம் கொண்டு தங்களுடைய வைராக்கியமான கடின இருதயத்தை விட்டு வழி விலகாமல் கடின இருதயத்தோடு கூட வாழ்கிறவர்கள் எல்லாருமே
தேவனுடைய கோபாக்கினைக்கு இலக்கான பாத்திரங்கள். தேவனுடைய கோபாக்கினை வரும்போது அவர்கள் அழிவை தான் சந்திப்பார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் இவ்விதமாக இருதயத்தில் வைராக்கியம் பாராட்டினபடியினாலே மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இயேசுடைய சீடர்கள் என்று சொல்லி அநேக தேவ மனிதர்களை கொண்டு உரைக்கிறார். அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நன்மையான போதனைகளை நாம் ஏற்று பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவதமாக இருந்தால் தேவனால் கிருபை பெற்ற பாத்திரங்களாக நாம் கருதப்படுவோம். இல்லை என்றால் கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக நாம் மாற்றப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். இவ்விதமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் எப்பொழுது செவிகொடாமல் போகிறோமோ அப்பொழுது தேவனை நோக்கி ஆபத்து வரும் காலத்திலே தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். இதைதான் இங்கே சொல்கிறார். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ, அவர் வருந்தி வருந்தி உபதேசங்களை அருளி அவர் கூப்பிடுகிறார். என்னை வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றெல்லாம் வருந்தி வருந்தி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருமே என்னுடைய வாருங்கள். ஆனால் அவர் அழைக்கும் போது தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார். அவதமாக அடைத்துக் கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆபத்து வரும் காலத்திலே, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்கள் ஜீவனை தப்புவியும் என்றெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் காதுகளை அடைத்தார்கள், இருதயத்தை வைரமாக்கினார்கள். அப்பொழுது தேவன் இவர்கள் கூக்குரலை ஒருபோதும் கேட்க மாட்டார். அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு ஒருபோதும் வழி விலகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆபத்து வரும் காலத்தில் நாம் செவி கொடாமல் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோமையானால் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் அந்த நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், நம்மை காப்பாற்றவும் மாட்டார். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வாசகங்களை வாசி பாருங்கள். செப்பனியா 2 அதிகாரம் 1 செப்பனியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். விருப்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதறியை போல் நாள் பறக்கும் போது முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கவர்களோ அவரை தேடுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இவ்விதமாக தேவ கோபாக்கினை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு ரெமிடி, ஒரு பரிகாரத்தை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பரிகாரம் என்னவென்றால், விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் அதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு இலக்கானவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய கோபாக்கினை நம் மேலில் இருக்கிறதா? நாம் தேவனுடைய கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களானால் நீங்கள் யார் என்று அறியீர்கள் என்று கூட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது தேவனை விட்டு வழிவிலகி வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது கிருபை பெற்ற பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறிய வேண்டும்.
2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நின்றால் நீங்கள் உங்களை குறித்தும் அறிந்து கொள்ளலாம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்தும் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? அறியீர்கள். கவனிச்சீங்களா? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நான் கிருபை பெற்ற பாத்திரமாய் இருக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு, நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், உய்த்து உணர்ந்து பாருங்கள் என்றெல்லாம் ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. அவதமாக உய்த்து உணர்ந்து நாம் பார்ப்போமே, ஆனால் நான் நிச்சயமாகவே கிருபை பெற்ற பாத்திரமாகத்தான் இருக்கிறேன். கிருபைக்கு ஏதுவான இரட்சிப்பின் வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறேன். அநேகரை கிருபை பெற்ற பாத்திரங்களாக மாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறதான் ஒரு நிச்சயம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அடுத்த கோபாக்கினை பாத்திரமாக இருப்போமையானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போம். ஆகையினாலே கோபாக்கினின் பாத்திரமாக இராதபடிக்கு நாம் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நாம் யாரை தேட வேண்டுமா? தேவனுடைய நீதியை தேட வேண்டும். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். கவனிச்சுங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆன்மாவுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இயேசு சொன்ன போதனை மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். ஆகையினால் எங்கேயும் அதை தான் சொல்லுங்க, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்று சொல்வாரேயானால் சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், உணவு, உடை, இவைகளை குறித்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். ஆன்மாவுக்கு அடுத்த காரியங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், பரலோகத்தின் தேவனை நீங்கள் தேடுங்கள், இயேசுவை நீங்கள் தேடுங்கள். இதோ பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று இயேசு போதித்தார். ஆகையினாலே தேவனை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த போதனைகளை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி என்று சொன்னால் தேவனுடைய கற்பனை, போதனைகள். ஒரு ராஜ்யம் இருக்குமானால் அதற்கு சட்ட திட்டங்கள் உண்டு. இன்றைக்கும் இந்த கொள்ளை நோய் இருக்கிறதான இந்த காலத்திலும் சட்ட திட்டங்களை அரசாங்கத்தினர் கடினப்படுத்துகிறார்கள். யாருக்காக? மனிதனுடைய ஜீவனை காக்க வேண்டும். அந்த ஜீவனை காக்கக்கூடிய பொறுப்பு ராஜ்யத்திற்கு உண்டு. அவர்கள் கொள்ளை கொண்டு போகக்கூடாது. மனிதன் சாகிற சாவை அவர்கள் விரும்புவதில்லை. அதுபோல தேவனும் கூட மனிதன் சாகிற சாவை நான் விரும்புகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். நீங்கள் சரீரத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும், ஆன்மாவிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் சாகிற சாவை தேவன் விரும்புகிறவரே அல்ல என்று சொல்கிறார். ஆகையினால சட்டத்திட்டங்கள் உண்டு. சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்தால்தான் மனிதனுடைய வாழ்வு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதனால்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களாக, நீதியின் பிரமாணங்களாக தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 7:12 ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. கற்பனை பரிசுத்தமாய், நீதியானது, நன்மையானது. ஆகையினாலே அந்த நீதியின் கற்பனைகளை நாம் கைக்கொள்வோமேயானால் நன்மையை காண்போம். நம்முடைய தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். பெருமை தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். பெருமை உள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாழ்மையுள்ள இருதயத்தில் தான் கிருப பாத்திரங்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். யாரெல்லாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கிருபையுற்ற பாத்திரங்கள். அதனால்தான் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், மறைக்கப்படுவீர்கள். அந்த கோபாக்கினை நின்று நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கோபாக்கினைக்கு இலக்காக தண்டனை அனுபவிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தராலே இரக்கம் பெறுவீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தீர்க்கதரிசிகளின் மூலமாக நிருபங்களின் வழியாய் பவுல் சொல்லுகிறதான வார்த்தைகளிலும் தேவனுடைய கோபாக்கினை நம்மையிலே வந்துவிடக் கூடாது என்கிறதை தான் நிருபத்திலும் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் மூலமாகவும் நாம் வாசிக்கிறதான செய்திகளின் மூலமாகவும் அறிந்து கொள்ளும். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று சொல்கிறார். ஆகையினாலே கிருபை பெற்ற பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். கிருபை பெற்ற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். கிருபை தங்கக்கூடிய பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாக இருந்தால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி நாம் ரட்சிக்கப்படுவோம், காக்கப்படுவோம் என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம், செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் இவைகளின் மூலமாக யாரெல்லாம் கோபாக்கினைக்குரிய பாத்திரங்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். ஆகையினாலே தேவரீர் கோபாக்கினை பாத்திரங்களாக நாங்கள் உங்களுடைய கோபாக்கினைக்கு இலக்காக வைக்கப்படாமலும், கோபாக்கினைக்கு இலக்காக நாங்கள் உங்களுடைய கோபத்தினால் அழிவை சந்திக்காதபடிக்கும் நீர் எங்களை காத்தருளும். கிருபை பெற்ற பாத்திரங்களாக நீர் எங்களை காத்தருளும். உங்களுடைய கிருபை, உங்களுடைய சத்தியம் இவைகள் எங்களிலே நிலை பெறும்படியாக, அந்த கிருபையும் சத்தியத்தையும் நிலைநாட்டும்படியாக இந்த உலகிலே தோன்றின இயேசுவாகிய நீர் எங்கள் உள்ளத்திலே வாழ்கிறவராக இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் கிருபை பெற்ற பாத்திரங்களாக இருப்போம். ஆகையினாலே உங்களுடைய கோபாக்கனின் பாத்திரங்களாக நாங்கள் கோபாக்கனுக்கு இலக்காகி அழிவை சந்தியாதபடிக்கு, சரீர வாழ்வில் ஆன்ம வாழ்விலும் அழிவை சந்தியாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். 23ஆம் சங்கீதத்தில் அதை தான் நாம் வாசிக்கிறேன். நம்முடைய பாத்திரம் தேவனுடைய ஆவியினால், எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய வேண்டும். அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் கிருபை பெற்ற பாத்திரங்களாய், நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கோபாக்கினை நின்று அப்பொழுது நம்முடைய ஆன்மாவை தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரணம் இருளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய ஒளியானது நம்மை காப்பாற்றுகிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதான மன தைரியம் நம்மை காக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நான் கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய ஆவியின் அனுகிரகம் என்கிற எண்ணெயை பெற்ற பாத்திரங்களாய், நிரம்பி வழிகிறதான பாத்திரங்களாய் தேவன் நம்மை மாற்றும்படியாக வேண்டிக் கொள்ளும். அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கிருபையினால் நிரம்பி வழிய வேண்டும், சத்தியத்தினால் நிரம்பி வழிய வேண்டும், தேவனுடைய ஆவியின் அனுகிரகத்தினால் நிரம்பி வழிய வேண்டும், தெய்வீக ஞானத்தினால் நிரம்பி வழிய வேண்டும். இவ்விதமாக கிருபை பெற்ற பாத்திரங்களாய் தேவரே நீரங்களை மாற்றி காத்துவிடுவீராக. கிருபையினால் வருகிறதான ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரிக்க தேவனாய் கர்த்தர் நீரங்களுக்கு கிருபை செய்வீராக என்று நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். கோபாக்கினை நின்று நீரங்களை காத்துள்ளோம் என்று நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கும், தமது வல்லமையை தெரிவிக்கவும், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமுள்ளவராக. மகிமையின் ஐஸ்வர்யம் தேவனை குறித்து அறிகிறதான அறிவு, குழந்தைகளுக்கு நிருபத்தில் நாம் வாசி கேட்ட பொக்கிஷங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை பெற்ற கிருபையின் பாத்திரங்களாய் நாம் மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களாய் நாம் மாறாதபடிக்கு
தேவரீர் எங்களை காத்தருள்வீராக என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அதை தான் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் கடைசி வசனத்திலே, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்லுகிறார். இயேசுவும் உயிரோடு எழுந்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களையும் உயிரோடு எழுப்புகிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இனிவரும் கோபாக்கனேன் என்று நீங்களாக்கி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து மீண்டும் வருவார் என்று நீங்கள் நம்பி இருக்கிறதை நான் அறிகிறீர்களே, அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அதை குறித்து நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று சொல்கிறார். அதனாலே தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்கள் கிருபை பெற்ற பாத்திரங்களாய் மாறினார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய பாத்திரமாய் மாறினார்கள். தேவனுடைய கோபாக்கனை நீங்களாக்கி ரட்சிக்கிற பாத்திரங்களாய் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அவதமான கிருபைகளை நாமும் பெற்று வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிறார். ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான நாடுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரேதாமே அப்போதுனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்த சபையினருக்கென்று எழுதினான வார்த்தைகளிலே மேன்மையான வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேன்மையான போதனைகளை அறிந்து கொள்ள கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர். இயேசுவா எங்களுக்கென்று சிலுவையிலே மரித்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து உங்களுடைய உயிர் தெழுதலை விசுவாசிக்க எங்களுக்கும் கூட பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்த எங்களை ஆன்மாவிலே உயிருடன் எழுப்பின தேவன் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, நீர் கோபாக்கனேன் என்று எங்களை ரட்சிக்கிற தேவன் என்று கூட தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கு பவுல் எழுதின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். அவதமாக கோபாக்கனை பாத்திரங்களாக நாங்கள் மாறிவிடாதபடிக்கு நீர் எங்களை காத்திருட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மனத்தாழ்மையை தரித்துக் கொண்டவர்களாகவும் உங்களுடைய நியாயத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாகவும் இருப்போமையானால் நாங்கள் கோபாக்கனைக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கோபம் எப்பொழுதுமே பற்றி எரிகிறது. ஆனால் அந்த கோபம் எங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நீர் எங்களை காத்திருட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மனத்தாழ்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் நடந்து கொள்ள கிருபை செய்வீராக. அன்புடையவர்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்வீராக. உங்களுடைய நீதியின் பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கோபாக்கனை எந்த சூழ்நிலையிலும் எங்களை பற்றி எங்களை அழித்து விடாதபடிக்கு நீர் காத்திருட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போதெல்லாம் உங்களுடைய கோபம் பற்றி எறிந்தது. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளாக அனுப்பினீர். அநேகரை கொன்று போட்டது என்பதை நாங்கள் அறிகிறோம். சிலரை பூமியானது இரண்டாக பிளந்து விழுங்கி போட்டது. உங்களுடைய கோபம் பற்றி எறியுமானால் சரீரத்திலும் எங்களுக்கு தண்டனை, ஆன்மாவிலும் தண்டனை ஆண்டுகிறது. ஆகையினாலே உங்களுடைய கோபம் எங்களை மீது பற்றி எறியாதபடிக்கு நீர் எங்களை காத்திருட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கோபாக்கனை பாத்திரங்களாக நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை காத்திருட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மாறாக கிருபை பெற்ற பாத்திரங்களாய் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக இயேசு எங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக வந்தவர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையின் உபதேசங்களையும் உப்பால் சாரமேற்றின வசனங்களையும் எங்கள் மனதுக்குள்ளாக வைத்து அவைகளின்படி நடந்து நாங்கள் கிருபை பெற்ற பாத்திரங்களாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மரியாள் கிருபை பெற்ற பாத்திரமாக மாறி இயேசுவாக உம்மை பெற்றெடுத்தாள். கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்த உம்மை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களையும் கூட நீர் கிருபை பெற்ற பாத்திரங்களாய் மாற்றுகிறீர் தேவனே. அவதமாய் எங்களை மாற்றி அருள்வீராக. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சத்தியம் எங்களை வெளிநிறுத்துவதாக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதால தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய ஈவாகிய இது இலவசமான அந்த ரட்சிப்பை கிருபையின் மூலமாக நாங்கள் சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள கிருபை பெற்ற பாத்திரங்களாய் நாங்கள் இருந்து அவர்களை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்.
விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் இந்த செய்தி கேட்ட யாவரும் பெற்று கிருபையினால் உண்டாகிறதான ரட்சிப்பை உங்களுடைய ராஜ்யத்தை பெற்று நீடித்து வாழ அருள் செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமையச் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதா. ஆமென்.